தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஒரு சைடில் ரியல்மி, இன்னொரு சைடில் போக்கோ. இந்த 30,000 பட்ஜெட்ல நாங்க தாங்க கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏண்டா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியா நம்ம iQOO சும்மாவோட வர ஏற்கனவே நான் தாண்டா பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே புது கம்பெனி ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 23,000 ரூபாய் Snapdragon 8s Gen 3 ப்ராசஸரோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்டஸ்ட் அன்பாக்சிங்கை பார்த்துடலாமா? இவ்வளோ விஷயங்கள் பாக்ஸ்குள்ள இருந்ததுங்க. இந்த ஃபோனோட டிசைனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? iQOO ஃபிளாக்ஷிப் டிசைன் அப்படியே கொண்டு வந்துட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. நம்ம சாம்பு மாவும் அப்படிதான் வந்து பண்ணுவாரு. அதே மாதிரி தான் இங்கேயும், ஓகேவா? ஆனால் டிசைன் மட்டும் தான் அப்படி. உள்ள கேமரா ரெண்டே கேமரா தான். பட் இந்த கலர் பர்சனலி எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு லைட் ஷேட் படும்போது கொஞ்சம் ஒயிட் அண்ட் ப்ளூயிஷ் காம்பினேஷன், ப்ளூயிஷ் க்ரீன் தான் இது. மேட் ஃபினிஷிங்கு கையில் பிடிக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமாச்சு எல்லாம் கர்வு அப்படி இப்படின்லாம் மாற்றி கொடுத்துருந்தாங்க கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் வர எல்லா ஃபோன்லையும் இப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே செங்கலை வந்து ஒரு 4 செங்கலை 4 பீஸாக வெட்டுறாங்க, ஒரு பாக்ஸாக வந்து கொடுத்துறாங்க. நல்லா இருக்க மாட்டேன் தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். இதுவும் அப்படிதான் இருக்கு. நல்ல பாக்ஸி டிசைனு, ரொம்பவே மினிமலான ஒரு கர்வ் மட்டும் சைடில் இருக்கு. சரி, பில் குவாலிட்டி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தாங்க. நமக்கு வேற எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் IR பிளாஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ். சரி, சிம் ஸ்லாட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 சிம் மட்டும் தான் போட முடியும். மெமரி கார்டே போட முடியாது. ஹைபிரிட்லாம் கூட கொடுக்கல. சரிங்களா? காரணம் என்னன்னா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 16 GB RAM 256 GB ஸ்டோரேஜோட வருது. ஸோ இந்தியாவில் வரும்போதும் ஒரு நல்ல வேரியண்ட்டோட லான்ச் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்க. ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். எங்க பாருங்க, இதெல்லாம் ஆதி காலத்தில் ஆண்ட்ராய்டில் நம்ம வச்சிருந்தது தான். பட் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் திரும்ப புதுசாக தெரியுற மாதிரி தெரியுது, ஓகேவா? அன்லாக் பண்ணும்போது. மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரொம்பவே மினிமலான ஒரு பெசில் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னமோ தெரியல, என்ன மாயமோ புரியல. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்லாம் அந்த பெசில்ஸு மானிய தேனியெல்லாம் போட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க போல். இதுலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்குங்க. உங்களுக்கு கலர்ஸுமே நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போதும் அந்த டச்சுடைய ரெஸ்பான்ஸுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும். யூடியூப்பில் 4K HDR பிளேபேக் நல்லாவே இருக்குது. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 4500 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இருங்க, கண்ணாடி போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலையாப்பா. ஆட்டோ பிரைட்னஸ் ஆஃப் பண்ணிட்டு, ஓகே, அது பீக் பிரைட்னஸ். இன்டோரில் பிரச்சனை இல்லை, அவுட்டோர்லையும் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அவுட்டோர்லையுமே எனக்கு பெரிய இஷ்யூவாக தான் தெரியல. பட் இந்த 4500 நிட்ஸ் தான் எப்படி கால்குலேட் பண்ணுறானுங்கன்னு தெரியல. இவர் சொல்லுவாராமா, நீங்களாம் பார்த்துருக்கிறீங்க, என்னால முடியாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் தந்திருக்காங்க. பட் ரொம்பவே கீழே தான் இருக்குது. யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அகலம் இல்லை. இதே மாதிரி தான் ரீசெண்டாக இன்ஃபினிக்ஸ்லையும் சொல்லியிருந்தோம். அதுவும் கொஞ்சம் அகலம் கீழே இருந்துச்சு. யூஸ் பண்ண தான் பழகணும். சரி, டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, 100ல் வைக்கும் போது கொஞ்சம் பெரியுதுங்க. ஒருவேளை 80-85ல் வச்சு நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா நல்லா லவுடாகவும் இருக்குது, கிளாரிட்டியும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ ரீசெண்டாக ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசஸ்னா அந்த Snapdragon 8s Gen 3 23,000 பட்ஜெட்டில் இவங்க அந்த ப்ராசஸ் வந்து கொடுக்குறாங்க. சரி, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்புக்கு காம்பினேஷனாக உங்களுக்கு iQOO டர்போ சிப்பும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, AnTuTu ஸ்கோர் எவ்வளோ வந்ததுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1.5 மில்லியன் ஸ்கோர் வந்ததுங்க. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 98% வந்திருக்கு, which is really good. அண்ட் இந்த டைமில் ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 48 டிகிரி வரைக்கும் வருது. கொஞ்சம் அதிகமாக தான் போகுது. தொடரும் போதே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வார்ம்னஸ் நல்லாவே வந்து தெரியுது. 3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தோம் வழக்கம் போல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரோட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரன் ஆகவே இல்லை. ஒரு 40% வரைக்கும் தான் வந்து போச்சு. அது என்ன இஷ்யூ அப்படின்னு தெரியல. இது கூடவே கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கேம் பிளே பண்ண முடியுது. அல்ட்ரா HDRல உங்களால் அல்ட்ரா வரைக்கும் கேம் பிளே பண்ண முடியுங்க. அண்ட் கேமிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் வந்து இருக்கு. ½ an hour வரைக்கும் கேம் விளையாடி பார்த்தோம். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் பெருசாக இல்லை. பட் வார்ம்னஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஃபீல் ஆகும். சரிங்களா? நம்ம வந்து பெஞ்ச் மார்க்கெல்லாம் ரன் பண்ணும்போது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வார்ம்னஸ் இருக்கு. பட் கேமிங்ல அந்த அளவுக்கு வந்து வரல. போக போக வந்து செக் பண்ணோம். அண்ட் கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 144 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் இது வரைக்கும் வந்து வரல. மேபி இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல Android 14 தான் தந்திருக்காங்க. பட் இது சைனீஸ் வேரியன்ட் அப்படின்றதுனால ஆரிஜின் ஓஎஸோட வருது. இந்தியாவில் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு தெரியும் அந்த ஓஎஸோட வரும். அது ஃபன்னாக இருக்கா இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் குதூகலமாக அது உள்ள ஏதாச்சும் கொடுக்குறாங்களா அப்படின்றத வச்சு பார்க்கலாம். ஓரளவுக்கு க்ளீனாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் மினிமமாக ஒரு 3 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்தாங்கன்னா இனிமேல் பெட்டராக இருக்கும். பட் இருக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஃபோனோட வெயிட் 190 கிராமுக்கு மேலே வர மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி எவ்வளோ வருதுன்றதை காமிச்சிடறேன்.
என்னடா காரணம்னு பார்த்தா 6000 mAh பேட்டரியை கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் அ லாங் டைம் 6000 mAh இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் வந்து நம்ம பார்க்குறோம். அது இதில் இருக்குது. 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே இருக்குது. iQOO பொறுத்த வரைக்கும் கேமரா எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது கிடையாது முன்னாடி. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலான கேமரா Sony LYT 600 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க OIS சப்போர்ட்டோட. இது ஏற்கனவே நம்ம ஒரு ஃபோனில் பார்த்துருக்கோம், ஒரு சில ஃபோன்லேயே பார்த்துருக்கோம். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சலுக்கான சாம்சங் சென்சர் கொடுத்துருக்காங்க. நாங்க எடுத்த சாம்பிள் இமேஜஸ்லாம் வந்து பாருங்களேன். ரியர் ஃபேசிங் கேமரா இமேஜஸை காமிக்கும் போது உண்மையாவே சர்ப்ரைசிங்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு சைனீஸ் வேரியன்ட்லயே நம்மளுடைய ஸ்கின் டோன்லாம் ஓரளவுக்கு ப்ராசஸிங் ஓரளவுக்கு பரவாயில்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஃபோன் வந்து இருந்தது. ஸோ கேமரா வந்து நல்ல கேப்பபிளான ஒரு கேமரா தான் ரியர் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும். போர்ட்ரேட்டுமே நல்லா இருக்கு. ஸ்பெஷலி அந்த 2x போர்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராசஸ் பண்ணுதுங்க. ஸோ இந்தியாவில் இவங்க அதுக்கான ஆப்டிமைசேஷனை மட்டும் நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே கலகலாக இருக்கும். அண்ட் செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா ரியர் ஃபேசிங் கேமரா அளவுக்கு இம்ப்ரெசிவாலாம் இல்லை, கொஞ்சமே இல்லை, ரொம்ப அதிகமாகவே டல்லாக தான் வந்து தெரியுது. பார்க்கலாம் ஏதாச்சும் மாற்றுறாங்களான்ட்டு. அண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 60 FPS எடுக்க முடியும். நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாமே 4K தந்தாலும் வெறும் 30 FPS மட்டும் தான் சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் இவங்க 60 கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்ஸ்பா. நான் உங்களால் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் 1080p 30 FPS எடுக்க முடியுது. ஸோ நாங்கள் எடுத்த வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் 1080 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுது. ஆடியோ வீடியோலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்கள். அதே போல் வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ரியர் ஃபேசிங் கேமராவில் 4K 60 FPS வீடியோ எடுக்க முடியுது. ஆடியோ வீடியோலாம் பாருங்கள். அதே போல் இப்போ வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபோக்கஸ் எப்படி இருக்கு. மற்றபடி இதில் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் இருக்கு. NFC-க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் என்ன இம்ப்ரெஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, 3840 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் ஒருவேளை சைனால லான்ச் பண்ண அதே பிரைசிங்கான 23-24 ரூபாய்க்கு வந்ததுன்னா எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.